சாபாஷ் சாபாஷ். ஏ சந்திரா, உன் மனைவிக்கு பசங்க மேல் உள்ள பாசத்தையும் பசங்களுக்கு உன் மேல் உள்ள பாசத்தையும் பார்த்தா உன்னை பார்ட்டிக்கு அழைச்சுக்கிட்டு போகாம இருக்கிறது ரொம்ப உத்தமம்னு தோணுது. என்ன கோதண்டம், உன் பிறந்த நாள் விசேஷத்துக்கு சந்திரசேகர் இல்லாம பார்ட்டி வைக்க போறியா? என்னமா தங்கச்சி, இது உனக்கே நல்லா இருக்கா சொல்லு. என்ன சொல்றீங்க? அதாம்மா, என் உயிருக்கு உயிரா நண்பனை விட்டுட்டு போறது நல்லா இருக்கான்னு கேக்குறேன். அப்படி இல்லன்னா தினமும் போக வேண்டாம்னு தான் சொன்னேன். அண்ணனோட பிறந்த நாள் தானே, போயிட்டு வாங்க. வாடா, வாடா. ஒவ்வொரு நாளும் போய் சொல்லிட்டு இங்க குடிக்க வர்றது எனக்கு வெக்கமா இருக்குடா. என்னால குடிக்காம இருக்க முடியலன்னு உன் பொண்டாட்டி கிட்ட சொல்லி பாருடா. சொல்லிடலாம், அப்புறம் சும்மா இருக்க மாட்டேன். சரியான பைத்தியக்காரன். இன்னும் கொஞ்சம் ஊத்தாட அவன் கோட்ல எல்லாம் ஊத்திட்டு வேணும்னா ஊத்துனேன். சந்திரா, கோட்டை கழிட்டு வாசனை போற வரைக்கும் கழுவி காய வைக்க போகணும். இவன் பொண்டாட்டி பார்த்தா இவன் பாடம் அவ்வளவுதான். இதுக்குள்ள ஓடி போயிருப்பீங்க நினைச்சேன். ஓடி போறதா? எதுக்கு? மெட்ராஸ் பேங்க் காவலாளியை கொலை செஞ்சு பேங்க் பணத்தை கொள்ளடிச்சது நீங்களானதுனால. பேப்பரை பார்த்தேன், போலீஸ் வந்திருக்குன்னா உண்மைதான் போல் இருக்கு. எஸ்ஐ சார், நான் பேங்க்ல கொள்ளையடிக்கலங்கிறதுக்கு இவங்கதான் சாட்சியம். சாட்சியம் இருக்கிறதுனாலதான் உங்ககிட்ட வந்திருக்கோம். அயன் சேஃபை திறக்கும் போது ஆட்டோமேட்டிக் கேமரா எடுத்த போட்டோவில் நீங்க போட்டிருக்கிற கோட்டு தெரியுது. காவலாளி விழுந்து கிடந்த இடத்துல உங்க லைட்டர் கூட கிடைச்சிருக்கு. ராத்திரி அங்கிள் பிறந்தநாள் பார்ட்டி போயிருந்தீங்கல்ல? ஆமா எஸ்ஐ சார், நானும் நாராயணனும் ராத்திரி 2 மணி வரைக்கும் கோதண்டராமன் பிறந்தநாள் பார்ட்டியில இருந்தோம். என் பிறந்தநாள் இப்ப எதுல பிறந்தநாள் பார்ட்டி முடிஞ்சு 5 மாசம் ஆயிடுச்சு. கோதண்டா, எங்களோட எப்படி இருக்க முடியுங்க? நேற்று தருமபுரிக்கு போனோம், காலையில தான் வந்தோம். என்ன சொல்றீங்கன்னா, இங்க இருந்து நீங்க தானே அழைச்சிட்டு போனீங்க? பாருமா, உன் புருஷனை காப்பாத்துறதுக்காக முயற்சி பண்றது தப்பு இல்ல, ஆனா போய் சொல்லக்கூடாது. ரொம்ப நல்லவன்னு நினைச்சேனே தவிர பணத்துக்காக எதையும் செய்யக்கூடியவன நினைக்கவே இல்லை. இவங்கிட்ட சினையதை வச்சுக்கிட்டதே நம்ம தப்பு. அம்மா, தங்கச்சிக்கு நான் ஏதாவது வாங்கிட்டு வரேன். அம்மா, பசிக்குது. அடிக்காதீங்க. ரொட்டி தெரியும் ஓடிட்டா சார். ஏடா, இந்த வயசுலயே திருட ஆரம்பிச்சிட்டியா? அன்னைக்கு நான் திருடர் ஆயிட்டேன். அம்மாவும் தங்கையே என்ன ஆனா சார்? யாரோ ஒருத்தர் இந்த கவரையும் பாக்ஸையும் கேஷ் கவுண்டர்கிட்ட வச்சுட்டு போயிருக்காரு சார். 12 ஆண்டுகளுக்கு முன்னால் உங்கள் பேங்கில் வேலை செய்த சந்திரசேகரன் என்பவர் பேங்க் பணத்தை திருடியதாக குற்றம் சுமத்தப்பட்ட அவமானத்தை தாங்க முடியாமல் தற்கொலை செய்து கொண்டார். அவருக்கு பிறகு அந்த கேஸ் முடிந்து விட்டது. அவருக்கு ஏற்பட்ட களங்கத்தை துடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு
வட்டியோடு சேர்த்து அந்த பணத்தை இங்கே வைத்திருக்கிறேன். தயவு செய்து பெற்றுக் கொள்ளவும். இன்ஸ்பெக்டரா, கொள்ளக்காரனை பிடிச்சிட்டீங்களா? கொள்ளக்காரனை பிடிக்கிறது சுலபம் இல்ல, அதை புரிஞ்சிக்க கோதண்ட ராமையா. கொஞ்சம் விவரமா சொல்லுங்களேன். சொல்றேன், அவசரப்படாத. ஒருத்தன் அன்னைக்கு உங்ககிட்ட இருந்து பணத்தோட பிரீஃப் கேஸ கொண்டு போனான்ல, ஆமா, அவனை பிடிச்சிட்டீங்களா? பிடிச்சிட்டேன். அப்பா, அந்த பிரீஃப் கேஸ கொண்டாந்து கொடுத்துருங்க. உங்களுக்கு அருமையான பரிசை தாம்பூலம் வச்சு தர்றேன். தாம்பூலத்தோட கொடுத்துட்டேன்டா. யாருக்கு? மெட்ராஸ் பேங்க் மேனேஜருக்கு. உன் சிநேகிதன் சந்திரசேகர் மேல ஏற்படுத்தின திருட்டு பட்டத்தை மாத்துறதுக்காக வட்டியோட சேர்த்து நீ கொள்ளையடிச்ச பேங்குக்கு அதை கொடுத்துட்டேன். இதோ பாரு, சீரியஸா கேட்கிறேன். உன் பேருனா உண்மையை சொல்லு. வெரி சீரியஸா நானும் சொல்றேன். நான் சந்திரசேகரனின் ஆத்மா. ஐயா, நான் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன், உங்களுக்கு ஏதோ பிளாஷ்பேக் இருக்குன்னு. அது என்னன்னு இப்போது சொன்னீங்கன்னா அதுக்கு ஒரு வழியை சொல்றேன். இன்னும் என்ன இருக்கு? அதான் உடைஞ்சு போச்சே. என்னது? காலா இல்ல, என் மனசு. உங்க ஜோக்க கேட்டா எனக்கு தலை சுத்து. அம்மா, பாவம் டாடிக்கு கால்ல. உண்மை இரியா, தேவையில்லாத விஷயத்தை சொல்லி பொண்ணு மனச கூட உடைக்கிறியே. நீ ஹாப்பியா போமா. ஓகே, நான் போயிட்டு நீ டிரைவிங்க்கு புதுசு, கார் கூட புதுசு, ரோட்ல போற ஜனங்களும் புதுசு, ரோடு ஓரத்துல பெரிய பெரிய மரங்கள் கூட இருக்கு. அது எல்லாமே நமக்கு விரோதிகள் நினைச்சுக்கோ. இதோ அப்பப்ப பேக் சீட்டை பாத்துக்கோ. பின்னால திருட கூட இருப்பான். கவலைப்படாதீங்க, நான் வரேன். என்ன இருந்தாலும் டிரைவர் இல்லாம போறது எனக்கு நிம்மதி இல்லப்பா. டாடா, டாடா. என்னடி இப்படியே சுத்திக்கிட்டே இருக்க? இன்னைக்கும் ஹாலிடே தானா? எனக்கு இல்ல, உனக்கு இருக்குதா இல்லையாங்கிறத இந்த லெட்டரை பார்த்து தெரிஞ்சுக்கோ. லெட்டர் யார் எழுதுனது? அழகான பெண்ண ஊர்ல இருக்கவங்க விரும்புவாங்க. எவன் விரும்பி எழுதினானோ? சிச்சி, என்ன துணிச்சல் அவனுக்கு, என்ன விரும்பி கடிதம் போடுறதுக்கு. எங்க கூடாத? இது ஏதோ சினிமா டிக்கெட் மாதிரி இருக்கு. அலங்கார் தியேட்டர். அங்க லவ் பேக்ஸ் நடக்குதே, அதனால கேரண்டியா லவ் பண்றவன் அனுப்பியிருக்கான். எனக்கு எதுக்காக அனுப்பினா? ஏய், ஒண்ணும் தெரியாத மாதிரி பேசாத. எனக்கு கூட தெரியாம ஆல்ரெடி உனக்கு ஒரு லவர் இருக்கான் போல இருக்கு. நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து மார்னிங் ஷோ பாக்குறதுக்கு பிளான் போட்டுருக்கீங்க. நோ நோ, நீ சொல்றதா உண்மையா இருந்தா இன்னைக்கு காலேஜுக்கு லீவ் லெட்டர் எழுதி கொடுத்துட்டு அவன் யாருன்னு தியேட்டர்ல போய் பார்த்து காலேஜ் பொண்ணுங்க பின்னாடி சுத்துற பழக்கத்துக்கு முடிவு கட்ட போறேன். டிக்கெட் அனுப்பி வச்சவனுக்கு பக்கத்துல வந்து உட்கார தைரியம் இல்ல போல இருக்கு. ஓ, இவன் தான் போல இருக்கு. அந்த ஆண் அழக திருட மாதிரி முழிக்கிறான். என்னையே பார்த்துக்கிட்டு இருக்க கேசா? பக்கத்துல வந்து உட்காரியா? உட்காரு, பல்ல உடைச்சிருக்க. எனக்கு டிக்கெட் அனுப்பியா? இருக்க சொல்றியாடா? இனிமே கிண்டல் பண்ணாத. பண்ண மாட்டேன். இனிமே சினிமாவை கூட போக மாட்டேன். எட்டாம் நம்பர் ராசி இல்ல. இதனாலதான் டிக்கெட்டை வாங்கிக்கோ வாங்கிக்கோன்னு வற்புறுத்திருக்கான். இங்க இருந்த மாருதி கார் எங்க போச்சு? இப்பதான் யாரோ ஓடிக்கிட்டு போனாங்க. ரங்கா, ஏய் ரங்கா, என்னடா ஒரு சத்தம்? தூக்கு, வெளியே தூக்கு. எங்க இருந்து பேசுற? காரு கடியில. உன் காரு கடியிலடா. வெளியே இருடா. சாரிடா, நான் கவனிக்கலடா. ஐம் சாரி. எங்க மாருதி? லங்கைக்கு போயிருக்கா நெருப்பு வைக்க. பைத்தியக்காரத்தனமா பேச இதுல தூங்க மாடையா. நான் கேக்குறது என் கார் இல்ல மாருதி. அது எங்கன்னு கேக்குறேன். கார் எங்க இருக்கு? பாஸ்ட் பாஸ்டா பிரிச்சு பாம்பேக்கு அனுப்பி வச்சுட்டானே. வா 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 வா. இந்த வாத்தியாரே உன் காரை வித்த பணம். வெரி குட், தேங்க்யூ. மதுரை இதுல எனக்கு
இந்த அப்புறம் பாக்கி இருக்கிறது இல்லையா? அநாத ஆசிரமத்துக்கு கொடுக்க போறேன். ஜல்சா செய்கிற திருடனை பார்த்திருக்கனே தவிர தானவர்மம் பண்ற திருடனை பார்த்ததில்லப்பா. பாக்கெட்ல இருக்கிறத திருடுறவன் பிக் பாக்கெட்டுக்காரன், ஊரை கொள்ளையடிக்கிறவன் கௌரவ திருடன். நான் சமூக துரோகிகள்கிட்ட மட்டும் திருடி தர்மம் பண்ற திருடன். இவன் தான் போல இருக்கு எனக்கு லெட்டர் எழுதினது. சொல்றேன். ஹலோ, ஹாய். எனக்கு லெட்டர் எழுதினது நீங்களா? நான் தான். கொஞ்சம் அங்க வரீங்களா? பேசலாம். வாங்க. லெட்டர் எதுக்காக எழுதின? லெட்டர் எழுதுற பிறகு நேரடியா சந்திக்கிறதா என் வழக்கம். நேரடியா சந்திச்சல்ல, விஷயத்த சொல்லு. விஷயம் இதுதான். ஒரு பொண்ணை தனியா சந்திக்கிறது எதுக்குன்னு தெரியாத உனக்கு? அதுக்குள்ள அவசரப்படுறீங்களே. என்னை பத்தி முழு விவரங்களை தெரிஞ்ச பிறகு தேங்க்ஸ் சொல்லி இருக்கணும். உங்களுக்கு சினிமா டிக்கெட் அனுப்பி இங்க வரும்படி செஞ்சது நான் தான். இதெல்லாம் உங்க மேல ஏற்பட்ட காதல் தானே? ஓஹோ, அதாவது இந்த ஃபைட்டிங் கூட உன் அரேஞ்ச்மென்ட்னு சொல்ல? நோனோ, உங்க மேல சத்தியம் பண்ணி சொல்றேன். காதல்ல உண்மை இருக்கணுமே தவிர நாடகம் ஆடக்கூடாது மிஸ்டர். நான் நாடகம் ஆண்டதா நினைச்சு என் மேல தப்பு கணக்கு போட்டீங்க போட்டிருக்கேன். தப்பு கணக்கு போட்டது நான் இல்ல, நீ. நான் வசதியான பொண்ணுன்னு தெரிஞ்சு வச்சு என்ன விரும்புற மாதிரி நடிச்சு உன் கையில போட்டுக்கலான்னு திட்டம் போடுறியா? உத வாங்குவ. பாருங்க, உங்க கார் கட்டு போயிடுச்சு போட்டிருக்கு. இந்த ராத்திரி வேளையில நீங்க சரியா போறது நல்லா இல்ல. நீங்க ஒண்ணு நினைக்கலன்னா நானே மோட்டர் பைக்கை கொண்டு போய் டிராப் பண்றேன். நீ ஒண்ணு கஷ்டப்பட வேண்டாம். இத பாருங்க, நீங்க போற வழி அவ்வளவு நல்லா இல்ல. இடையில மயானம் இருக்கு. அங்க இருக்கிற பேய் பூதங்கள்லாம் வந்து உங்களை ஏதாவது பயந்தாங்குழி. லதா, 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 கண்ணு தருங்க. எதுக்கு பயப்பட்டீங்க? உன் கண்ணை கொஞ்சம் காட்டு. ம். உன் பல்லு. ஈ. அப்பாடா. விஷயம் என்னங்க? நான் மயான வழியா வரும்போது பேங்க என்ன துரத்திச்சு. பேய்களோட நீ இருந்த. இல்லி, நான் அப்பவே சொன்னல, அர்த்தராத்திரி வேளையில ஒரு பொண்ணு ஒண்டியா மயான வழியா போக கூடாதுன்னு. அந்த பயத்துலதான் நீங்க மயங்கி விழுந்துட்டீங்க. Thank God. சரிங்க, நான் வர்றேன். என்னங்க? என்னங்க? If you don't mind, என்ன டிராப் பண்றீங்களா? அது Please. சரிங்க. Thank you. Thank you.